மழை வெள்ளத்தால் நாசமான உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இன்னமும் தத்தளித்து வரும் 5000 பேரை மீட்க ராணுவத்தினர் போராடி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 12 நாட்களுக்கு முன் பெய்த பேய் மழையால் புண்ணிய ஸ்தலங்கள் நிரம்பிய ருத்ரபிரயாக், சாமோலி, உத்தர்காசி மாவட்டங்கள் கடுமையான அழிவை சந்தித்தது. 1 லட்சத்துக்கும் அதிகமான யாத்ரீகர்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் நடுவழியில் சிக்கி தத்தளிக்கின்றனர். கடந்த 1 வாரத்தில் 1 லட்சம் யாத்ரீகர்களை பத்திரமாக மீட்டுள்ள ராணுவத்தினர் இதுவரையில் 822 சடலங்களையும் கண்டெடுத்துள்ளனர். பேரழிவுக்குள்ளான ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதார்நாத் புண்ணியஸ்தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிக்கியிருந்தவர்கள் அனைவரையும் மீட்டுவிட்ட ராணுவத்தினர் இப்போது சாமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத், உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள ஹர்சில் ஆகிய புண்ணியஸ்தலங்களில் சிக்கியிருக்கும் 5000 பேரை மீட்பதில் முனைப்பு காட்டி வருகின்றனர். நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் பத்ரிநாத்தில் 4000 பேரும், ஹர்சில் டவுனில் 1000 பேரும் சிக்கி தத்தளிக்கும் நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக வானிலை மோசமாக இருப்பதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் முகாமிட்டுள்ள விமானப்படை தளபதி பிரவுன், வெள்ளிக்கிழமை வானிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் திங்கள் அல்லது செவ்வாய்க்குள் மீட்பு பணிகளை முழுவதுமாக முடித்து விடுவோம் என்றார். Well, I had conveyed a message yesterday itself to all these people who are survivors who are there and their relatives and families that our rotors will not stop churning. That means we will continue with the job till we get our people out. இதனிடையே கேதார்நாத்தில் பலியானவர்களின் உடல்களை மொத்தமாக தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்த போதும் மோசமான வானிலை காரணமாக சடலங்களை எரியூட்டுவதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது. அழுகி போன ஏராளமான சடலங்களால் கேதார்நாத்தில் பெரிய அளவில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், வாந்தி, பேதி போன்ற இதர நோய்களால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்தனர்.